أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹதீஸ்களை பற்றி சுருக்கமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இதுவரை சில செய்திகளையும் கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 40 ஹதீஸ் கிதாபுகளும் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய எண்ணிக்கையை பற்றியும் நாம் கண்டறிந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய சிறிய விஷயங்கள் என்னவெனில், இதுவரை நாம் பார்த்த இந்த பாடங்களில் சில கிதாபுகளுடைய பெயர்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது கிதாபுகளுடைய பெயர் என்றால் அந்த கிதாபிற்கென்று உரிய பெயர் அல்ல, ஹதீஸ்களை எந்த வரிசையில் அவர்கள் தொகுத்தார்கள் என்ற காலங்களுடைய பெயர்கள். உதாரணமாக முஸ்னத் என்றால் சஹாபாக்களை தலைப்புகளாக வைத்து அவர்களுக்கு கீழாக அந்த ஒரு சஹாபியே எத்தனை ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்களோ அந்த வரிசையில் இருக்கக்கூடிய கிதாபுகள் முஸ்னத். முர்சல் என்பது நான் பின்னாடி சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். இது ஒரு வகையான பலவீனமான ஹதீஸ்களுடைய கிதாபுகள். அதாவது தொடர் வரிசை சரியாக இருக்கும், கடைசியாக தாபியிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சஹாபி யார் என்று விடப்பட்டிருக்கும். சஹாபாக்கள் யார் அறிவிக்கிறார்கள் என்பது தெரியாமல் இருக்கும். இது ஒரு வகையானது. இன்னும் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் அதை சொல்வேன். அதே போன்று சனது ரீதியாக பார்த்து தலைப்பின் கீழாக வகுக்கப்பட்ட ஹதீஸ்கள் தான். அதாவது உதுவுடைய பாடம், அதே போன்று தொழுகையின் பாடம், நோன்பின் பாடம், இப்படி தலைப்பு வாரியாக போட்டு மக்களுக்கு இலகுவாக உங்களுக்கு தலைப்புகளை போட்டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிதாபுகள் தான் சுனன் வகை கிதாபுகளும் சஹீஹான புகாரி, முஸ்லிம் இது போன்ற கிதாபுகள். அதே போன்று முசன்னஃப், முஅஜம், முல்தரப் என்றெல்லாம் சிலதை நான் சொல்லியிருக்கிறேன். இதில் முஅஜமை மற்றும் மாணவர் எந்தெந்த உஸ்தாதுகளிடம் இருந்த ஹதீஸ்களை கற்றாரோ தன்னுடைய உஸ்தாதுகளையே தலைப்பாக போட்டு, இப்ராஹிம் அவரிடமிருந்து கற்ற ஹதீஸ்கள், இஸ்மாயில் அந்த உஸ்தாதிடமிருந்து கற்ற ஹதீஸ்கள், முஹம்மத் அந்த உஸ்தாதுகளிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட எடுத்துக்கொண்ட ஹதீஸ்கள் என்று இவர்கள் போட்டிருப்பார்கள் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது இதே போன்று நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், தாய் கிதாபுகள் என்று ஒன்று இருக்கிறது, பின்பு அதிலிருந்து பிரிந்த அடுத்த வகை கிதாபுகள் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகள் எல்லாம் அது ஒரு வகையான கிதாபுகள். பின்பு அதில் வரக்கூடிய ஹதீஸ்களை எடுத்து ரியாதுஸ் ஸாலிஹீன், புலூகுல் மராம் போன்ற மிஷ்காத்துல் மசாபிஹ் இந்த கிதாபுகளில் சஹாபாக்களுடைய பெயர் இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று இருக்கும், ஹதீஸ் இருக்கும். இது எந்த கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டது என்று இருக்கும், புகாரி, முஸ்லிம். எனவே இந்த இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த வகையான ஹதீஸ்களில் இந்த ஹதீஸ் எது சஹீஹானது எது பலவீனமானது என்பதை நாம் அறிய முடியாது. ஒருவேளை இதை நாம் அறிய வேண்டுமானால் மீண்டும் இந்த ஹதீஸ் எந்த கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டதோ அந்த தாய் கிதாபிற்கு நாம் செல்ல வேண்டும். புகாரி, முஸ்லிம், திர்மிதி போன்ற தாய் கிதாபிற்கு நாம் சென்றாக வேண்டும். இப்போது நாம் ஒரு விஷயத்தை இங்கு விளங்க வேண்டும். எப்படி இந்த ஹதீஸ்களை சஹீஹ் லைஃப் என்று நாம் புரிந்து கொள்வது? ஒரு மனிதர் ஒரு ஹதீஸை படிக்கிறார். இந்த ஹதீஸை சஹீஹ் லைஃப் என்று எப்படி புரிந்து கொள்வது? சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கண்டிப்பாக ஹதீஸ்கலையில் ஒரு தேர்ச்சி பெற வேண்டும், ஹதீஸ்கலையில் கல்வியை கற்க வேண்டும். அப்படி கற்றலின் ஒரு பாடம்தான் எந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் தாங்கள் எடுத்த ஹதீஸ்கள் அறிவிப்பாளர்களாக வருகிறார்களோ அந்தந்த அறிவிப்பாளர்களை பற்றி இமாம்கள் தனித்தனி கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். ஊராக சென்று அவர்களை பற்றிய ஜாதகத்தையே ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்கிறார்கள். அப்படி எழுதியதில்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாரீகுல் கபீர், தாரீகுஸ் ஸகீர் என்ற நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமும் அறிவிப்பாளர்களுடைய ஜாதகம். அறிவிப்பாளர்கள் எப்போது பிறந்தார்கள், எப்போது வஃபாத்தானார்கள், அவர்களுடைய நம்பகத்தன்மை எப்படி இருந்தது, அவர்களுடைய மனநாற்றல் எப்படி இருந்தது, அவர்களுடைய வியாபாரங்கள் ஹலாலானதாக இருந்ததா போன்ற இது போன்ற விஷயங்களை ஒட்டுமொத்தமாக இப்படி எடுத்து எழுதியிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் ஒரு ஹதீஸை எடுக்கிறீர்கள்,
அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களை பற்றி அந்த கிதாபில் சென்று நீங்கள் காண வேண்டும். அவரை பற்றிய என்ன கோட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை வைத்து அந்த ஹதீஸ் சஹீஹானதா லஈஃபானதா என்ற முடிவிற்கு நீங்கள் வர முடியும். இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இதே போன்றுதான் அபூஜரா ரஹிமஹுல்லா அவர்களும் இப்னு முஈன் ரஹிமஹுல்லா அவர்களும் இதே போன்ற அறிவிப்பாளர்களுடைய தாரீஹ் கிதாபுகளை அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னாலும் பல நபர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். சுருக்கமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் 1000 அறிவிப்பாளர்களுடைய ஜாதகம் என்று ஒரு நூலை எழுதி உள்ளார்கள் என்றால், அதற்கு பின்னால் வந்த தாரகுத்னி போன்ற இமாம்கள், இப்னு ஹிப்பான் போன்ற இமாம்கள், அல்லாஹு தஆலா இருவர்களின் மீதும் அருள் புரியட்டும், அதில் கோடிட்டு காட்டப்பட்ட பலவீனமான அறிவிப்பாளர்கள் யார் என்பதை தேர்வு செய்து அதை தனியாக நூலாக போட்டுவிட்டார்கள். இவர்கள் எல்லாம் பலவீனமான அறிவிப்பாளர்கள். உதாரணமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 1000 அறிவிப்பாளர்களை எழுதியிருப்பார்கள். இந்த 1000 அறிவிப்பாளர்களும் பலவீனமானவர்கள் அல்ல, அறிவிப்பாளர்களை பற்றிய ஜாதகம். இந்த 1000ல் 150 அறிவிப்பாளர்கள் பலவீனமானவர்கள் என்று இருந்தால், அந்த 150 மட்டும் தேர்வு செய்து தனியாக கிதாபுகளை போட்டுவிட்டார்கள். இப்னு ஹிப்பான், தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ் போன்ற இமாம்கள் எல்லாம். இப்படித்தான் ஹதீஸ்களை ஒவ்வொன்றாக தெரிய வந்தது. இப்போது இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், ஒரு ஹதீஸை ஒரு சாரார் சஹீஹ் என்றும் கூறுகிறார்கள், மறுசாரார் லஈஃப் என்றும் கூறுகிறார்கள். இதுதான் கருத்து வேறுபாடுகளுக்கு தலையாய மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயத்தில் ஒவ்வொரு இமாம்களும் தாங்கள் பார்த்த ராவிகளை பற்றி செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் நீங்கள் இஜ்திஹாத் செய்து வரக்கூடிய முடிவில் இருக்க முடியுமே தவிர இதை கண்மூடித்தனமாக நாம் நம்ப முடியாது. உதாரணத்திற்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் 1000 அறிவிப்பாளர்களை பற்றி தேர்வு செய்து எழுதினார்கள். அவர்களை பற்றிய ஜாதகத்தை அவர்கள் எழுதினார்கள். இதே விஷயத்தை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதியிருப்பார்கள் என்று வைத்தால், புகாரி இமாம் எந்த அறிவிப்பாளரை இவர் நம்பகமானவர் இல்லை நான் பார்த்த வகையில் என்று சொல்லி இருக்கிறார்களோ, அதே அறிவிப்பாளரை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் இவர் நம்பகமானவர், என்னிடத்தில் இவர் சரியாகத்தான் நடந்து கொண்டார் என்று எழுதியிருப்பார்கள். இது அவரவர்களுடைய இஜ்திஹாத். இப்போ பின்னாடி வருபவர் இந்த கிதாபையும் பார்ப்பார், இந்த கிதாபையும் பார்ப்பார். இவர்கள் எப்படி முடிவிற்கு வருவார்கள்? இப்போ புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த மட்டிலும் அந்த ஹதீஸ் பலவீனமானது, திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த மட்டிலும் அந்த ஹதீஸ் வலுவானது. இப்போ பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த இருவர்களுடைய விஷயத்திலும் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். அல்லது மூன்றாவதாக இவர் முயற்சி செய்து இந்த இரண்டில் ஒன்றுக்கு அவர் வலு சேர்க்க வேண்டும். இல்லை இவர் பலவீனமானவர் தான், இல்லை இல்லை இவர் பலமானவர் தான், ஏதோ ஒரு அடிப்படையில் வர வேண்டும். இப்படித்தான் ஹதீஸ் கலையில் ஒரு இமாம் ஒரு அறிவிப்பாளரை பலவீனமானவர் என்று சொல்வதும், இன்னொரு இமாம் இன்னொரு அதே அறிவிப்பாளரை இவர் பலமானவர் தான் என்று சொல்வதும், இப்படி சொல்வதனால் அந்த ஹதீஸினுடைய உயர்வு தாழ்வு என்பது ஒவ்வொரு சாரார்களிடத்திலும் வெவ்வேறாக காணப்படுகின்றது. எனவே ஒரு ஹதீஸை ஒரு இமாம் இது சஹீஹ் என்று கூறினால் உண்மையில் அது சஹீஹ் தான் என்ற முடிவுக்கும் நாம் வர முடியாது. ஒரு இமாம் ஒரு ஹதீஸை பலவீனமானது என்று கூறினால் உடனே இது பலவீனமானது தான் என்ற முடிவுக்கும் நாம் வர முடியாது. நாமும் அந்த ஹதீஸ்களை ஆராய்ந்து நிதானமாக பார்த்து அதை பற்றிய செய்திகளை ஆராய்ந்து இது சரியானது இது பலவீனமானது என்ற விஷயத்திற்கு வர வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சில அறிவிப்பாளர்களை பற்றி மூடலாக இருக்கும், சில அறிவிப்பாளர்கள் எங்கும் காணாதவர்கள், ஒருவருக்கு மட்டும் தென்பட்டிருப்பார்கள். எல்லோரும் இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர் மஜ்ஹூலானவர், யார் என்று அறியப்படாதவர் என்பதினால் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று கூறியிருப்பார்கள். 10 நபர்களும் இப்படி கூறியிருப்பார்கள். அதே போன்ற நம்பகமான ஒரு இமாம், இவரை நான் சந்தித்திருக்கிறேன், இவர் மஅரூஃபானவர் தான், இவர் அறியப்பட்டவர் தான், இந்த ஹதீஸில் இவர்கள் சொல்வதை போன்று இவர் குளறுபடியானவர் இல்லை என்றும் சொல்லியிருப்பார்கள். இது போன்ற நிலையில் நிதானத்தோடு வர வேண்டும். எனவே பொதுவாக நாம் ஒரு ஹதீஸை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ், அதனால்தான் கடந்த காலங்களிலேயே 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே எல்லா ஹதீஸ்களையும் தங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள். ஆனால் எந்த விதமான அறிவிப்பாளர்களையும் ஒருவர் இன்னொருவரை பழி சுமத்தல. ஏன்னா அவர்கள் ஹதீஸ்களை மதித்தார்கள்.
என்னுடைய ஆய்வின்படி இந்த ஹதீஸ் பலவீனமானது, ஒருவேளை இந்த ஹதீஸ் சஹீஹானதாகவும் இருக்கலாம் என்ற நிலையில் அப்படியே அமைதியாக விட்டுவிட்டார்கள். முர்சல் போன்ற கிதாபுகள், அதே போன்று முல்தரப் போன்ற கிதாபுகளில் வரக்கூடிய ராவிகளை யாரும் திட்டி எழுதல, யாரும் கொச்சைப்படுத்தி எழுதல, யாரும் கஷ்டப்படுத்தி எழுதல. மாறாக ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த அறிவிப்பாளர்கள் பலவீனமானவர்கள் என்று சொன்னார்களே தவிர அடுத்தவர்களை குறைப்படுத்தியோ கோபப்படுத்தியோ சொல்லவில்லை. காரணம், இது ஒரு இல்மாக பார்த்தார்கள், இது ஒரு கல்வி, அவ்வளவுதான். இந்த இடத்தில் மக்களுடைய குறைகளை பேசுவது நோக்கம் அல்ல, ஹதீஸ்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது நோக்கம். எனவே ஹதீஸ்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸ்களில் வரக்கூடிய அறிவிப்பாளர்களை பற்றியோ ஹதீஸ்களுடைய விஷயத்தில் வரக்கூடிய மற்ற கிதாபுகளை பற்றியோ நாம் குறைத்து பேசுவதோ குறைத்து மதிப்பிடுவதோ அதை கேலி கிண்டல் செய்வதோ இது நாளை மறுமை நாளையில் ஒருவேளை அது சரியாக அவர்கள் சரியானவர்களாக இருந்தால் நம்மை அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக நிற்க வைத்துவிடும். எனவே ஹதீஸ்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் அதை அமைதியாக அப்படியே விட்டுவிட வேண்டும். இதுதான் சாலச் சிறந்தது. அப்படித்தான் இமாம்கள் செய்தார்கள். ஒரு ஹதீஸில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா, இதில் பலவீனம் தென்பட்டால் அந்த ஹதீஸை இது பலவீனமானது என்று சொல்லி அப்படியே ஓரமாக வைத்து விட்டார்கள். அதற்கென்று ஒரு தனி கிதாபுகளை போட்டு அமைதியாக அதை கடந்து விட்டார்களே தவிர அதை விமர்சனம் செய்து கொண்டு அதில் சர்ச்சைகள் செய்து கொண்டு அதை ஒரு பிரச்சனையாக்கிக்கிட்டு இருக்கல. ஹதீஸ்களை வகை வகையாக பிரித்து அப்படியே விட்டு விட்டார்கள், மக்கள் கையில் ஒப்படைத்து விட்டார்கள். நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதை புரிய வைத்து விட்டார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹதீஸ்களுடைய முரண்பாடுகள் இதனால் தான் வருகின்றது. ஒரு சாரார் ஒரு அறிவிப்பாளரை பலமானவர் என்று சொல்வதும், அதே வேறு சாரார் இன்னும் அதே அறிவிப்பாளரை பலவீனமானவர் என்று சொல்வதின் மூலமாகத்தான் ஒரு சாராரிடத்தில் ஒரு ஹதீஸ் சஹீஹாகவும் அதே ஹதீஸ் மறுசாராரிடத்தில் பலவீனமானதாகவும் இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தையும் நாம் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திஹி.